கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் கடந்து போன 7 மாதம் அளவும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த வருஷத்தின் 8வது மாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்திலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த போது தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளில் நாம் தியானித்து அதை வாசித்து நாம் தியானித்து நாம் அதன் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். அந்த வேத வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன வேத வசனத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். அதாவது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நிறைவான பலனை நான் தருவேன், நிறைவான ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். அதாவது நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நிறைவான ஆசீர்வாதம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாமே மறைந்து போகும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவையெல்லாம் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவனாகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையில நமக்காய் ரத்தம் சிந்தி மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய குறைவையெல்லாம் நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட 3 சம்பவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வதற்கு போதுமானவர், எப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவர் என்பதை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் நம்முடைய குறைவை நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்டது. அப்பொழுது இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லும் போது தேவனாகிய கர்த்தர் அந்த வேலைக்காரரை நோக்கி, அதாவது வெளியிலே இருக்கிற கற்சாடிகள் 6 கற்சாடிகளிலே நீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் அப்படியே நிரப்பினார்கள். அதன் பின்பாக அந்த தண்ணீரை மொண்டு திராட்சரசம் பரிமாறும்படி கர்த்தர் சொன்னார். அதே போல அவர்கள் தண்ணீரை மொண்டு பரிமாறும் போது அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த குறைவுபட்ட அந்த திராட்சரசம் நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. இந்த சம்பவத்துல 2 காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக அதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அதாவது எப்படி இந்த குறைவு அந்த கல்யாணத்திலே நிறைவாக்கப்பட்டது, அதாவது திராட்சரசம் குறைவுபட்ட அந்த சூழ்நிலை நிறைவாய் எப்படி மாற்றப்பட்டது என்று சொல்லி பார்த்தால், அதாவது வேலைக்காரரை நோக்கி உங்களுக்கு என்ன அவர் கர்த்தர் சொல்லுகிறாரோ, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அந்த வேலைக்காரர் செய்தார்கள். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ, மனுஷர் என்ன சொல்லுகிறாரோ, அல்லது நம்முடைய சுய சித்தம் என்ன சொல்லுகிறதோ, நம்முடைய சுய மனம் என்ன சொல்லுகிறதோ அதை நாம் செய்யாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நாம் செய்யும் போது இந்த குறைவுகள் நிறைவாக்கப்படும். குறைவை கர்த்தர் நிறைவாக்கி நிறைவான பலனினாலே நிறைவான ஆசீர்வாதத்தினாலே அவர் நிரப்புவார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இப்படி திராட்சரசம் கல்யாணத்திலே குறைவுபட்டது போல நம்மளுடைய வாழ்க்கையில அல்லது உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைவுபட்ட நிலைமைகள் காணப்படுகிறதா?
எல்லாமே குறையாய் தோன்றுகிற நிலைமைகள் காணப்படுகிறதா, தேவனாகிய கர்த்தர் அந்த குறைவையெல்லாம் நிறைவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அதாவது பேதுருவும் அவரோடு சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் முழுவதும் பிரயாசப்படுறாங்க. இரவு முழுவதும் அவர்கள் மீன் பிடிக்க சென்று பிரயாசப்பட்டு அவர்கள் வலையை விரிக்கிறார்கள். ஆனால் காலையில ஒரு மீன் கூட அவர்களுக்கு அகப்படவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாய் அவர்கள் காலை நேரத்திலே நிற்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுல அதாவது பேதுரு தன்னுடைய படகை கர்த்தருக்கு கொடுத்தார். கர்த்தர் அதிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்படி அவர் அனுமதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதன் பின்பாக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் ஆழத்திலே சென்று வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவரை பார்த்து பேதுருவும் மற்ற மீனவர்களும் சொல்லுகிறார்கள், முழுவதும் பிரயாசப்பட்டு விட்டோம், ஆனா ஒரு மீன் கூட எங்களுக்கு அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் வலையை போட்ட போது, அதாவது வலை கிழிந்து போகத்தக்கதான நிறைவான மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தேவன் தான் வெறுமையா இருக்கா? வாழ்க்கையே வெறுமையா இருக்கா? நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெறுமையா இருக்கா? ஒரு சின்ன ஆசீர்வாதம் கூட இல்லாத நிலைமைகள் இருக்குதா? காலியான பாத்திரம் போல நாம் காணப்படுகிறோமா? அதையும் தேவனாகிய கர்த்தர் நிரப்புவதற்கு அவர் போதுமானவர். பேதுரு ஒன்றுமே இல்லாம வெறுமையான படகோடு அதாவது தேவனுடைய சமூகத்தில் அவர் இருந்தபோது 2 காரியம் செய்தார். ஒன்று, தன்னுடைய படகை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய படகை இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் விட்டு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு அதன்படி செய்தார். இந்த 2 காரியத்தை அவர் செய்யும் போது கர்த்தர் அவருடைய வெறுமையை நிரப்பி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை விட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறபடியே நாம் செய்ய வேண்டும். அவருடைய ஆலோசனைப்படி நாம் நடக்கும்போது கர்த்தர் நம்முடைய வெறுமையையும் கர்த்தர் நிறைவாக்குவதற்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. முதலாவதாக நாம் கேட்டோம், அதாவது கர்த்தர் குறைவை, திராட்சரசம் குறைவுபட்டதை அவர் நிறைவாக்கி நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, பேதுருனுடைய காலியான படகை கர்த்தர் என்ன செஞ்சாரு? நிரப்பி நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். வெறுமையை கர்த்தர் நிறைவாக்கினார். இப்படிப்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வெறுமையை நிறைவாக்குவதற்கு போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது திரளான ஜனங்கள் கர்த்தரை தேடி வருகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆகாரம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்ற நிலைமைகள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இல்லை என்ற ஒரு நிலைமை வரும்போது தேவனாகிய கர்த்தர் அதை ஆசீர்வதித்து மீதியை நிறைவாக்கத்தக்கதாய், மீதியை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மீதியை நிறைவாய் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது 5 அப்பம் 2 மீன்களை கர்த்தர் ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதியை 12 கூடை நிறைய நிரப்பத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 5 அப்பம் 2 மீன்களை ஒருத்தர் சாப்பிடுவதுதான் அதாவது திருப்தியா இருக்கும். ஆனா அந்த 5 அப்பம் 2 மீன்களை 5000 புருஷர்கள் சாப்பிட்ட பின்பாக அந்த துணிக்கைகளை 12 கூடை நிறைய மீதி எடுக்க செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் நிறைவாய் கர்த்தர் மீதியை எடுக்க செய்து கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிற தேவன். நம்ம அதாவது ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரம் குறைவாய் இருக்குது, அதை நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, அந்த காலியான ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த காலியான பாத்திரத்தை நிரப்புகிறவர் அல்ல, அதை நிரப்பியும்
நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தும் மீதியை எடுக்க செய்கிறவர் தான், மீதியே நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையின் வழியா நீங்கள் கடந்து சென்றாலும், அதாவது குறைவுள்ள ஒரு வாழ்க்கை, குறைவா ஏதோ ஒரு காரியங்கள், குறைவுபட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும், வெறுமையாய் ஒன்றுமே இல்லாத வெறுமையான நிலைமைகள் காணப்பட்டாலும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது குறைவான ஆசீர்வாதத்தை வைத்து அதை எப்படி நம்ம அந்த ஆசீர்வாதத்துல நாம் நம்முடைய தேவைகளை சந்திப்பது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும், தேவனாகிய கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து அவர் மீதி எடுக்க செய்ய போதுமானவர். இப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் இந்த மாதத்துல நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்படி கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசத்தை கர்த்தர் குறைவுபட்ட திராட்சரசத்தை நிறைவாக்கினாரோ, எப்படி தேவனாகிய கர்த்தர் வெறுமையான பேதுனுடைய படகை கர்த்தர் நிறைவாக்கினாரோ, எப்படி தேவனாகிய கர்த்தர் 5 அப்பம் 2 மீன்களை 5000 புருஷர்கள் சாப்பிடத்தக்கதாய் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தாரோ, அதே போல நம்மையும் நிறைவான ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்புவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த மாதத்துல இந்த வேத வசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன வசனத்தின்படி இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த வேத வசனத்தை நாம் ஜெபத்தின் மூலமாய் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்தும் உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்கள் கொடுத்திருக்கிற வேத வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்ன கர்த்தருடைய வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். எப்படி திராட்சரசத்தை கர்த்தர் ஆண்டவரை குறைவுபட்ட போது நிறைவாய் கர்த்தர் மாற்றினீரோ, அந்த கல்யாணத்தில் உள்ள குறைவை நிறைவாக்கினீரோ, எப்படி பேதுனுடைய படகின் வெறுமையை கர்த்தர் நிறைவாய் மாற்றி நிறைவாய் ஆசீர்வதித்தீரோ, எப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆகாரத்தை நிறைவாய் கொடுத்து மீதியை நிறைவாய் ஆசீர்வதிக்க செய்தீரோ, அது போல தம்முடைய இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து, எப்படிப்பட்ட நிலைமைகள் அவர்கள் இருந்தாலும் அவரை நீர் ஆசீர்வதிற்கு போதுமானவராய் இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்ய போகிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி நம்முடைய சமூகத்துல சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் நிறைவான பலனாலே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். God bless you.